ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வெள்ளை குருமா தான் வந்து நான் வைக்க போகிறேன். இந்த குருமாவில் வந்து சோயா பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சோறு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சோயா பீன்ஸ் வந்து உரிச்சே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த குருமாவில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கும் போட்டு செஞ்சுக்கலாம், இல்லைனா மீல் மேக்கரும் போட்டு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாமே போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான மசாலா வந்து அரைச்சிக்கிடுவோம். ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், முழு தேங்காயாக, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி பருப்பு, 15 பல் பூண்டு, 20 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் ஊற்றிட்டு அதில் இந்த மசாலாவை பூரா நம்ம போட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறோம். ரொம்ப கலராக நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் குருமா வந்து வெள்ளை கலராக வராமல் கொஞ்சம் டார்க்காக வந்துடும். அதில் லைட்டாகவே நீங்கள் வறுத்தாலே போதும். நெய்யில் வறுக்கும் போது குருமா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். காரத்துக்கு வந்து மிளகா வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து காரம் நல்லா சாப்பிடுவோன்றதுனால நான் நிறையா மிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 10 மிளகா, 8 மிளகா இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. வதக்கும் போது நல்லா வாசனை நல்லா சூப்பராக வரும், வீடு ஃபுல்லாக மணக்கும். இந்த குருமா வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பூரிக்கு வந்து தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானவுடனே அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3ஓ 4ஓ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. குருமாவுக்கு வந்து டேஸ்ட்டே வந்து பெரிய வெங்காயம் தான். அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இதில் புளியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு புளிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தக்காளி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ தக்காளி அளவுக்கு நான் அன்றைக்கி வந்து சேர்த்துருந்தேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ பீன்ஸு, இந்த அளவில் தான் நான் அன்றைக்கி வந்து நான் குருமா வந்து வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ உப்பு போட்டோம் நல்லா வதங்கிரும். வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸு இது எல்லாமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். வேக வைக்கல, நான் கழுவிட்டு அப்படியே தான் இந்த நம்ம தாளிச்சிருக்கோம் தக்காளி இதில் வந்து நான் போட்டுட்டு அதில் வேக வைக்க போகிறேன். வேக வச்சு போட்டோம்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நம்ம வந்து தாளித்து விட்டு அப்படியே வேக விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் இதில் வந்து சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை வந்து வேக வைக்க போகிறோம். உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கரை மூடி போட்டுட்டு உருளைக்கிழங்கு, பீன்ஸு வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 விசில் வச்சு எடுத்தேன். ஒவ்வொரு குக்கரை பொறுத்து 2 விசில் வந்து ஆகும், 4 விசில் ஆகும், இல்லை ஒரே விசிலில் கூட வேகும். உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் வந்து வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் கரெக்டாக வச்சுட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இந்த வெள்ளை குருமா வந்து ரெடி ஆயிரும். இந்த பீன்ஸு உருளைக்கிழங்கோடு சேர்த்து நீங்கள் காலிஃப்ளவர் போடலாம், அப்புறம் மீல் மேக்கர் போடலாம். இதெல்லாம் போட்டு நீங்கள் செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றி நீங்கள் வச்சு பாருங்கள். கல்யாண வீட்டில் வைக்கிற பால் கறி மாதிரியே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த குருமா வந்து எப்போயுமே மதியானம் சமைக்கும் போது நான் சமைச்சு வச்சுருவேன். சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து கண்டிப்பாக பூரி இல்லைனா சப்பாத்தி போட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மாதிரி உரப்பு மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகளும் விரும்பி வந்து அதை சாப்பிடுவாங்க. நம்ம நெய் ஊற்றி அந்த மசாலா எல்லாமே நம்ம வறுத்துருக்கனால வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். வீடு ஃபுல்லாக நல்லா கமகமன்னு மணக்கும். இதை வந்து நீங்கள் சூடு பண்ண அந்த தேங்காயோட அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும்போது அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மறுநாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். சூப்பராக உருளைக்கிழங்கும் சோயா பீன்ஸும் வச்சு வெள்ளை குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.